ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் மேக்கிங். நம்ம சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணிட்டு மீதியாக இருக்கிற கிளாத்தில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நூலை வந்து ரெண்டாக கொடுத்து அதை நாலு த்ரெட்டு இருக்கிற மாதிரி சாதாரண ஊசியில் வந்து கொடுத்து வச்சுடுங்க. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண கிளாத்தை இதே மாதிரி ரெண்டாக மடித்து அதையும் ரெண்டாக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இதில் நடுசில் பால் பின்னை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிடுங்க. ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறது உங்களோட கிளாத்தோட சைஸ் பொறுத்தா. உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் நல்ல பெரிய சைஸாக கட் பண்ணிக்கிடுங்க. இல்லை எனக்கு மீடியம் சைஸ் போதுன்னா மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இப்போது கட் பண்ண கிளாத்தை வந்து நீங்கள் சைடில் வந்து ஓரங்களில் வந்து இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வரதுனால இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து சைடில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காட்டன் கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக நூல் பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி கிளாத்துக்கு மட்டும் நூல் பிரிஞ்சு வரும். நீங்கள் லைட்டர் வச்சு சைடில் ஓரத்தில் வாட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது ஒரு 5 பெட்டல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஊசியில் ஒரு சைடில் வந்து நூலை வந்து கொடுத்துட்டு மறுமுனையில் இழுக்கணும். இப்போது நம்ம ஃபுல்லாகவே இந்த பெட்டல் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக மடிப்பு வர மாதிரி மடித்து ஊசியில் வந்து சுருட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு லீப் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ பால் பின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் பின் போட்டுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மடித்து அப்படி கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நூல் மட்டும் கொறுக்கும் போது நல்ல நீளமாக கொறுத்துடுங்க. ஏன்னா ஒரே த்ரெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே கொறுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மடித்து சேர்க்கும் போது ஒரே லைனில் வர மாதிரி பார்த்துட்டுங்க. ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஒரு பெட்டல் முடிச்சுட்டு அடுத்த பெட்டல் வரும்போது இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கிடுங்க. இப்போ சைடு ஓரத்தில் நல்லா மடித்து விட்ட கிளாத்தை வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மடித்து லாஸ்ட் வரைக்கும் எண்டிங் 3 இல்லை 5 இல்லை 6 பெட்டலோ ஒன்று வந்து நீங்கள் வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு 6 பீஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளவர் மாதிரி ஷேப்பில் வரும். இதில் சென்டரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவில் இந்த சென்டரில் எப்படி நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நாளைக்கு வரும்.